இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி. அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த குரு பெயர்ச்சி இல்லை, இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள். முதல்ல இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன். அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும். அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபக்கோள், சுபமான விஷயங்களை கொடுப்பார். அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை? சுகபோக வாழ்க்கை தேவை. நல்லா நிம்மதியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே ரொட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். அப்போ ஒரு திருமணம், ஒரு குழந்தை பேர், மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு 4 பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை, இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலன்கள் நடக்குது. அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திர அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆளுமை, தனித்திறமை, மற்றவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குணம், அதிகாரம், தலைமை பண்பு எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாக போகிறார். ரொம்ப விசேஷமான இடம். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன பயம் இப்போ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, அஷ்டம சனி, ராசியிலே கேது வரப்போகிறாரு. உண்மைதான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வராரு. இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. ரொம்ப விசேஷமான ஒரு இடம். எல்லாருக்குமே என்ன தேவை? நம்ம ஒரு வேலை செய்கிறோம், வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம், அதுக்கான ஊதியம் வரணும், அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரமோஷன் வரணும், நல்ல வேலையில் இருக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி முக்கியமாக இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே அரசாங்க வேலையில் இருக்கணும், மாதம் 1ஆம் தேதியான சம்பளம் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கும். அந்த மாதிரி அரசாங்க வேலை தேடக்கூடியவர்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குது. அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்கள் செய்யலாம். ஏன்னா நிறைய சிம்மராசி என்பது என்னென்னா அந்த பேங்க் எக்ஸாம் எழுதுறதுக்காக, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. வீட்டில் நிறைய பேர் திட்டிருப்பாங்க, என்ன வயசாக போது இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சில பேர் திட்டிருப்பாங்க உங்கள் ஃபேமிலிலேயே. சில பேர் என்ன கல்யாணம்லாம் பண்ணி இப்போ போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை பார்க்காம அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி உங்களுடைய முயற்சி வெற்றியாவதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. அதே போல் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பணம் வரவுகள் வரக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணாமல் லாபத்தை மட்டும் சம்பாதிக்கிற வேலையை செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய பண வரவுகள் வரும். அந்த பணம் நிறைய வருதுன்னு சொல்லி நீங்கள் அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக லாக் ஆகாமல் அந்த பணத்தை புழக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. கடன் வாங்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு
3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி வெற்றியாகக்கூடிய ஒரு இடம், தைரிய வீரியமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய இடம், அதே போல் இடம் மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றி உறுதியாக உண்டு. அதே போல் ஒரு இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்குது. அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடத்தை பார்ப்பது என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்த வழிபாடுகள், நீங்கள் செய்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த பலன் கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள், நீங்கள் நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய வழிபாடு பண்ணியிருப்பீங்க, என்னென்ன பரிகாரம்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. அப்படி செஞ்சும் எனக்கு ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி, குரு பார்வையின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேரு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். ரொம்ப விசேஷமான இடம். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீண்ட நாளாக ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும், அதில் டவுட்டு கிடையாது. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, உங்களுக்கு நீண்ட காலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு வயிற்று ப்ராப்ளம் இல்லாமல் போகவே போகாது. அந்த டைஜஷன் ப்ராப்ளம், ஒரு அல்சர் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாமல் இருங்க. அதற்கான மருந்துகளை உட்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், அதற்கான முயற்சிகளை செஞ்சாலும் நீங்கள் போதும். அதே போல் இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பது சிறப்பு. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு எப்போவுமே மேரேஜ் லேட் ஆகும். காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி சனியாக இருப்பதால் எப்போவுமே லேட் மேரேஜாக நிறைய பேருக்கு நடக்கும். நீங்களே அதை அதிகமாக விரும்புவீங்க. காரணம் என்ன, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும், தம்பி கல்யாணம் ஆகட்டும், தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும், இல்லை நான் தான் குடும்பத்தில் சம்பாதிச்சிட்ருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும்னு சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதனால் லேட் மேரேஜ்னால் நிறைய பேர் தவிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, நிறைய வரன் பார்க்கலாம், தட்டி போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால மாறி போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல விடுறதுனால திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டம். அதே போல் சிம்ம ராசி என்பவர்களுக்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, அது சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ராசினால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை இருக்கும், ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஈகோ ப்ராப்ளத்தினால நிறைய பிரிஞ்சவர்கள் உண்டு. அந்த மாதிரி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த குருவுடைய 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு கொடுக்கும். சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வாழலாம். அதே போல் சேர்ந்துலாம் வாழ முடியாது சார், டைவர்ஸ்லாம் போயிடுச்சு, நிறைய அசிங்கங்கள் பட்டோம், அவமானங்கள் பட்டோம் எங்கள் கணவர் வீட்டிலேருந்து, மனைவி வீட்டிலேருந்து, அதனால் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு அந்த டைவர்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைவர்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம். அதன் மூலமாக அடுத்த திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளே இருக்குது. அதற்கான முயற்சிகளும் இந்த சிம்மராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே இவங்களுக்கு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டியே ஆகணும், பூர்வீக இடத்துல ஒரு இடம் வேணும், பூர்வீக சொத்து நம்மளுக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 5ஆவது ராசியாக இருக்கிறனால, சூரியனுடைய வீடாக இருக்கிறனால எப்போவுமே இந்த எண்ணங்கள் இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, இல்லை பூர்வீகத்தில் ஏதோ ஒரு சண்டைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா, பங்காளிகள் சண்டை இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து பூர்வீகத்தில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நேரம், அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் சிம்ம ராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே காதல் செய்யக்கூடியவர்கள். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு காதல் தோல்வியில் போயிருக்கு. கடந்த காலகட்டத்தில் பிரேக்கப் ஆகிருக்கும், இல்லை ஏதோ ஒரு சண்டை ஆகிருக்கும், இல்லை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் அந்த காதல் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. காதல் திருமணத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் ஒரு வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஃபேமிலியில் ஒத்துப்பாங்க, எல்லார்ட்டையும் கேட்டு சந்தோஷமாக உங்கள் காதல் திருமணமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருடமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு லாபம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு, இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள், காதலில் வெற்றி எல்லாமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது.